மதுரை மாவட்டம் மேலூர் அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் சித்திரை திருநாளில் பயணிகள் நடுவழியில் தவிக்க விடப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு புறப்பட்ட அரசு பேருந்து அப்பன் திருப்பதி கிராமத்தில் பிரேக்கில் ஏற்பட்ட கோளாறால் பாதி வழியில் நின்றது. மாற்று பேருந்துக்கு ஏற்பாடு செய்யாமல் பாதி வழியிலேயே பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் தமிழ் புத்தாண்டன்று அழகர் கோவில் சென்று வழிபாடு நடத்த முடியாமல் போய்விட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நிர்வாகத்திறனற்ற விடிய ஆட்சியில் சித்திரை திருநாளில் கூட புதிய பேருந்துகளை இயக்காமல் மக்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்குவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூரில் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு ஒதுக்கப்பட்ட கடையை திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தூண்டுதலின் பேரில் அராஜகமாக மூடிவிட்டதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூமாலை வளாகத்தில் கணவரை இழந்த ஸ்ரீதேவி என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட கடையில் 12 பெண்கள் பூமாலை கட்டி வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மகளிர் திட்ட அலுவலர் செல்வராணி காவல்துறையின் துணையுடன் அராஜகமாக கடையை காலி செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக எம்எல்ஏவின் அராஜகத்தை தடுத்து நிறுத்தும் தைரியம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் திமுக நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். இப்பதானே வந்து விஜி ராஜேந்திரனுக்கு இந்த கடை வேணும். ஏற்கனவே அங்க ஒரு டீ கடை இருந்தது. அவர் யாருன்னு எம்எல்ஏ இருக்காரு. நாங்கெல்லாம் வர வச்சு எங்களுக்கே வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாரு. எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த கடையை வந்து எங்க மகளிருக்கு தான் கொடுக்கணும். இந்த 4 கடையை வெக்கெட் பண்ணாங்க. அவங்க வேணாம் எழுதி கொடுத்தாங்கன்னாங்க. அதை கூட நான் கேட்கல. என் கடையை எனக்கு கொடுங்க, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை. இந்த கடை கண்டிப்பா எனக்கு வேணும். எனக்கு இந்த கடை மகளிருக்கு மட்டும்தான் வேணும், அரசாங்க கைக்கு போகக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ போராடுறேன்னா, ஒரு கிராம பொண்ணு எல்லாரும் பார்த்தா கூட அசிங்கன்னு கூட இல்லாமல் நான் ஏன் வரேன்னா, இந்த கடை எங்கள் மகளிருக்கு தான் இருக்கணும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே ஓடையில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது கிராம மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொளக்குடி ஜாக்கிர் ஹுசேன் நகரை சேர்ந்த உபயத்துல்லா, முகமது ஆஃபில், முகமது ஃபாசித் ஆகிய 3 சிறுவர்களும் அதே பகுதியில் உள்ள வெள்ளியங்கால் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆழமான பகுதியில் தவறி விழுந்ததில் 3 பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 3 உடல்களும் தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் முறையான அறிவிப்பு பலகை வைத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.